வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம முக்கியமான மேட்சான ஐபிஎல்ல 10வது மேட்சான ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் மை மாஸ்டர் 11 அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு பெஸ்டான ஒரு அப்ளிகேஷனா இருக்கும். அது போக நமக்கு வந்து நிறைய கிவ் அவே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கேட்கிட் கான்டெஸ்ட்னு சொல்லி ராயல் என்ஃபீல்டு, ஐபோன் அந்த மாதிரி நிறைய போட்டுட்டு இருக்காங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது போல இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் தெரிஞ்ச ஒரு ஸ்டேடியம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்ன சுவாமி ஸ்டேடியம் தான். இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பவுண்டரி லைனை பொறுத்த வரைக்கும் ஆஃப் சைடு வந்து பாத்தீங்கன்னா 62 மீட்டர் தான், ரொம்பவே கம்மியானது தான். ஆனா லெக் சைடு பாத்தீங்கன்னா 70 மீட்டர் அண்ட் ஸ்ட்ரைட்ல பாத்தீங்கன்னா 79. இந்த கவர் டிரைவ்லாம் ஆடும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 74 மீட்டர் கிட்ட அசால்ட்டா வருது. இந்த சைடு பாத்தீங்கன்னா 78 வருது. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பவுண்டரி லைன் வந்து அதிகமா இருக்கக்கூடிய பிச் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிச்சோட இது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போக இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனி வந்து இந்த பிச்சில் வந்து 2வது இன்னிங்ஸுக்கு வந்து கண்டிப்பா விழும். அதனால இந்த கிரவுண்ட்ல வந்து செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து எப்போதுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீமை விட அட்வான்டேஜஸ் வந்து அதிகமா இருக்கு. பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு ஃபேவரட்டான பிச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி இந்த ஐபிஎல்ல 25 மார்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்தது. பஞ்சாப் வந்து 176 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. ஆர்சிபி 178 ரன் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் 8 விக்கெட், ஸ்பின்னர் 4 விக்கெட் அண்ட் ஆர்சிபி வந்து 4 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. அண்ட் ரெக்கார்ட் வைஸா பார்க்கும்போது ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. பேட்டிங் செகண்ட், ஸ்கோர் வைஸா 0 இது நம்ம 170 189 2 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி 178, லோ ஸ்கோர் வந்து இது 2 மாறி இருக்கு. அடுத்த மேட்ச்ல மாத்திடலாம். ஸோ லெட்ஸ் பிளேயோட ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின்ல இன்னைக்கு மேட்ச்ல வந்து யாரு வின் பண்ணுவா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த பவுலர் வந்து அதிகமான விக்கெட் வந்து எடுப்பாங்க, அப்புறம் வந்து யார் வந்து இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்குவா அப்படிங்கறத சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ லைக் பண்ணுங்க. ஆர்சிபியா கேகேஆரா, யார் எந்த பவுலர் வந்து அதிகமா விக்கெட் எடுப்பாங்க, யார் வந்து அதிகமான ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஃபேண்டசில வாங்கி கொடுக்குறாங்கிறத சொல்லிருங்க. அண்ட் 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு வந்து 32 மேட்ச் வந்து ஆடிட்டாங்க கேகேஆரும் ஆர்சிபியும். இதுல 14 மேட்ச் வந்து கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க, 18 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 213, லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 49. ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா 32 மேட்ச்ல 18 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க, 14 மேட்ச் தோத்துருக்காங்க. ஹை ஸ்கோர் 222, லோ ஸ்கோர் 84. ஸோ ஹெட் டு ஹெட் சைடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஃபேவரா இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பிச்சில் வந்து ஆடுறாங்க. 2 அட்வான்டேஜஸ்மே அவங்ககிட்ட வந்து இருக்குது. அண்ட் இப்போ வந்து பவுலர்ஸோட பேட்டில் வந்து பாத்திரலாம், யார் யார் வந்து எந்தெந்த பவுலர்ஸ் வந்து எப்படி விக்கெட் ஆகியிருக்காங்க அப்படின்னு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி பால்ல ஒரு டைம், அடுத்து சுனில் நரேன் பால்ல 6 டைம், ரசல் பால்ல 4 டைம். ஸோ வருண் சக்கரவர்த்தியை விட சுனில் நரேன், ரசல் பால்ல விராட் கோலி ரொம்பவே வீக்கா ஆடி இருக்கிறாரு. அடுத்து வந்து டியூப்ளசியை பொறுத்த வரைக்கும் வருண் பால்ல ஒரு டைம், நரேன் பால்ல 2 டைம், நம்ம சுயாஷ் சர்மா பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. மேக்ஸ்வெல் வந்து வருண் பால்ல 3 டைம், சுனில் நரேன் பால்ல 6 டைம். மேக்ஸ்வெல் வந்து பொதுவா ஸ்பின்னர் பால்லே அவுட் ஆவாரு, ரெண்டுமே கொஞ்சம் வீக் ஆடி இருக்காரு. டிகே வந்து வருண் பால்ல ஒரு டைம், நரேன் பால்ல ஒரு டைம், சுயாஷ் சர்மா பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. அனுஜ் ராவத் வந்து சுயாஷ் சர்மா பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. மஹிபால் வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பால்ல ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ எல்லார் நேம்லயும் பாத்தீங்கன்னா வருண் 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 வருது. ஸோ அதுக்கப்புறம் சுனில் நரேன் நேமும் எல்லா இடத்துலயும் வருது. ஸோ ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சதா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒருவேளை பிச் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6:45 அவைலபிளா இருக்கும். ஸோ அதுல வந்து ஸ்பின்னுக்கு வந்து மேட்சோட மிடில் வந்து டேன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி அப்புறம் சுனில் நரேன் இந்த மாதிரி ஸ்பின்னருக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா என்னதான் பேட்டில் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்பின்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமலே ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும்
வெங்கடேஷ் ஐயர் வந்து ஆகாஷ் டீப் வந்து ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. நிதிஷ் ராணாவை ஆகாஷ் டீப், சிராஜ், கரண் சர்மா, மேக்ஸ்வெல் எல்லாருமே ஒரு டைம் அவுட் ஆக்கியிருக்காங்க. ரசலை வந்து ஆகாஷ் டீப், சிராஜ், கரண் சர்மா ஒரு டைம் அவுட் ஆயிருக்காங்க. சுனில் நரேனை சிராஜ் 2 டைமும், கரண் சர்மா 2 டைமும், மேக்ஸ்வெல் வந்து ஒரு டைமும் அவுட் ஆக்கியிருக்காங்க. ஸோ பேட்டில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டைரக்டா வந்து ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடி 1 வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கா தான் ஆடுறாங்க. ஸோ மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஜோசப்க்கு பதிலா பெர்குசன் கூட ஆடலாம். ஏன்னா ஜோசப் வந்து பெருசா இது பண்ணல லாஸ்ட் மேட்ச். அதனால மேபி இந்த மேட்ச் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் ஸ்டார் பிளேயர் லிஸ்ட் அப்படிங்கிறதுல. அந்த வகையில பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கிரீன் வராரு. கிரீன் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து 1 டவுன் வந்துட்டு படிகளை தான் வந்து பாத்தீங்கன்னா 2 டவுன் இறக்குனாங்க. அது மேட்சுக்கு தகுந்தாப்புல இறக்குறாங்களா இல்லைன்னா பெர்மனண்டாவே இந்த கிரீன் 1 டவுன் வர போறாரா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ பார்க்கலாம். ஏன்னா முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் வந்து 10 ரன் ஸ்கோர் பண்ணி 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ரன் மட்டும் ஸ்கோர் பண்ணி அவர் வந்து 2 ஓவர் பவுல் பண்ணாரு. ஸோ அந்த பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து கிரீனுக்கு வந்து அந்த முதல் ஸ்டார் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெலும் பெருசா ஒண்ணும் பண்ணல. சிஎஸ்கே அகைன்ஸ்டா டக் அவுட்ல போனாரு. ஃபர்ஸ்ட் பால் 1 ஓவர் பவுலிங் பண்ணி ஒன்னும் பண்ணல. 2வது மேட்ச் பாத்தீங்கன்னா 3 ரன் தான் அடிச்சாரு. ஆனா அந்த பவுலிங் ஃபேண்டசி பாயிண்ட் வச்சு ஒரு 2 விக்கெட் எடுத்ததுனால பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. அதனால எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணுல வந்து பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால நமக்கு வந்து மேக்ஸ்வெலும் சரி கிரீனும் சரி அந்த ஸ்டார் இம்பார்ட்டன்ட்ல வந்து வந்துருவாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ல இருக்கக்கூடிய அனுஜ் ராவட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் பண்றதுனால கொஞ்சம் பாயிண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்ச் 48, 2வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 11 ரன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணாரு. ஸோ அதனால அவரையும் ஒரு ஸ்டார் இம்பார்ட்டன்ட்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறது எல்லா மேட்சுமே நீங்க லாஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்எச் இசாங்கும் சரி கிளாஸும் சரி 2 பேருமே பெஸ்ட் பாயிண்ட். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ங்கிறது பாக்குறதுக்கு மொக்கையா தெரிஞ்சாலும் அந்த கேட்ச் ஸ்டம்பிட்லாம் இருக்கிறதுனால ஒரு 30+ பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால 3வது இம்பார்ட்டன்ட்ல வந்து நீங்க அனுஜ் ராவட்டை கூட வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்குமே பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு கிடையாது. ஸோ அதனால நம்ம பவுலிங் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சிராஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபியோட ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர் 1வது ஓவர் அண்ட் 3வது ஓவர் இந்த மாதிரி பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து அட்டாக் பண்ணுவாரு. டெத்ல அந்த 17 to 20ல பாத்தீங்கன்னா 1 ஓவர் மட்டும் பவுலிங் பண்ணுவாரு. பிளஸ் என்னதான் வந்து இம்பாக்ட் பிளேயர் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் இருந்தாலுமே 6 பவுலிங் ஆப்ஷன் கிட்ட இருக்கு. சிராஜ் வந்து கம்ப்ளீட்டா அவரோட 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்ததுனால சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாரு. அதுக்கடுத்து அல்சாரி ஜோசப் வந்து ஆர்சிபியோட டெத்ல பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட். அதுக்கு முந்தின மேட்ச்ல 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட்டே எடுக்கல. இருந்தாலும் அல்சாரியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கொஞ்சம் பிளேயிங் லெவல்ல வர்றது கொஞ்சம் டவுட்டுங்கிற மாதிரி தான் தோணுது. அடுத்து டாகரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பின் பவுலர். முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர், 2வது மேட்ச் வந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. ஸோ நீங்க அதனால ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க வந்து டாகரையும் சரி அல்சாரியும் சரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க ஸ்மால் லீக்ல இப்போ டாகரை எடுக்கல, அவர் 5 விக்கெட் எடுத்தா கூட உங்களுக்கு ஸ்மால் லீக்ல பெரிய பாதிப்பு வரவே வராது. ஏன்னா அவரோட செலக்ஷன் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5ல இருந்து ஒரு 12% தான் இருக்கும். அப்படிங்கும் போது ஸ்மால் லீக்ல பிரச்சனை வராதுங்கிறதுனாலதான் நான் வந்து ட்ரம்ப் பிக்கா உங்களை யூஸ் பண்ண சொல்றேன். அடுத்து யாஸ்தயால் முதல் மேட்சும் 1 விக்கெட், 2வது மேட்சும் 1 விக்கெட். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்ல வந்து பாத்தீங்கன்னா யாஸ்தயால் வருவாரு. 1வது ஓவர் அந்த ஸ்டார்டிங்ல சிராஜுக்கு காம்பினேஷன் கொடுத்து சிராஜ் 1னா இவர் 2, சிராஜ் 3னா இவர் 4. அடுத்த 6வது ஓவருமே பவுலிங் பண்றாரு. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அட்டாக் வந்து சிராஜும் யாஸ்தயாலும் தான் பண்றாங்க. டெத்ல வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் மாதிரி அந்த 17 to 20ல 1 ஓவர் மட்டும் தான் பவுலிங் பண்றாரு. அல்சாரி தான் பாத்தீங்கன்னா அந்த 17 to 20ல 2 ஓவர் பவுலிங் பண்றாரு. அதனால கூட நம்ம வந்து அல்சாரிக்கு கொடுக்கலாம். என்னதான் ஒரு 40 ரன் 50 ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா நமக்கு பிளஸ் தான். ஸோ இதுதான் பவுலிங் ஆப்ஷன். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. விராட் கோலியை டிராப் பண்ணவே முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்ல கொண்டு வந்துருங்க. டியூப்ளசிஸ் முதல் மேட்ச்ல 35, 2வது மேட்ச்ல 3 ரன் இருந்தாலுமே
டியூப்ளசிஸுமே இந்த சின்னசுவாமி ஸ்டேடியம்ல சூப்பரான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். படிடர் முதல் மேட்ச்ல டக்கு, ரெண்டாவது மேட்ச்லயும் 17 பால்ல 18 அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணாரு. ஸோ நீங்க வந்து படிடரை வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குற லெவலுக்கு ஒர்த்து கிடையாது. அதுக்கடுத்து தினேஷ் கார்த்திக் முதல் மேட்ச்ல 38, ரெண்டாவது மேட்ச்ல பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாவும் வின் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தார் 28. ஸோ ஒரு ட்ரம்ப் பிக்கு பிளஸ் ஜிஎல்ல கூட வந்து நீங்க வந்து டிகே வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மஹிபாலை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வர்றாரு. ஸோ இம்பாக்ட் பிளேயரை பெருசா நம்பாதீங்க. என்னதான் பாயிண்ட் வாங்கி கொடுத்தாலும் நம்ம வந்து இம்பாக்ட் பிளேயரை நம்ப கூடாது. திடீர்னு பாத்தீங்கன்னா கரண் சர்மா அந்த மாதிரி ஏதாவது இம்பாக்ட் பிளேயர் டப்புன்னு மாத்திட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட் மேட்ச்ல நான் பிரேவிஸை ட்ரை பண்ணி வச்சிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரை வந்து ஷெப்பர்டை இறக்கி விட்டாங்க. ஸோ அதனால இம்பாக்ட் பிளேயரை நம்பாதீங்க. ஸோ ஒரு டைம் பாடம் கத்துக்கிட்டாச்சு. இனிமேல் வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து பெருசா நம்ப கூடாது. திடீர்னு எப்படி வேணாலும் மாத்தி விட்டுருவாங்க. அதுக்கு பிளேயிங் லெவல்ல இருக்கிற பிளேயர்ஸே ட்ரை பண்ணிட்டு கம்முன்னு இருந்துக்கணுங்கிறது இதா போச்சு. ஸோ ஸ்டார் பிளேயர் வைஸா பாத்தீங்கன்னா விராட் கோலி, டியூப்ளசிஸ், கிரீனு, அதுக்கு அடுத்து மேக்ஸ்வெல், அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அனுஜ் ராவத், அதுக்கு அடுத்து நம்ம வந்து சிராஜி, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா யாசையா. ஸோ 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்து கவனமா ட்ரை பண்ணுங்க. பிளஸ் அகைன்ஸ்டால் ஆடக்கூடியது கேகேஆர். ஸோ கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா முதல் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கிட்ட போராடி அவ்வளவு ரன் அடிச்சுமே ட்ரை பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டபுள் ஆப்ஷன் வந்து இருக்கு. 54 ரன் லாஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணாலுமே அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கிறதுனால பிலிப் சால்ட் வந்து அதோடைய ஸ்டார் பிளேயர்ல வந்துடுறாரு. அடுத்து வெங்கடேஷ் ஐயர் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் 7 ரன் ஸ்கோர் பண்ணாலுமே லாஸ்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னா பவுல் பண்ணாரு. ஆனா இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறதுனால அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தரமான பவுலரே வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் வந்து 7வது ஆப்ஷன்ல தான் வர்றாரு. அப்படிங்கும்போது அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரேர் தான். அதனால நீங்க வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு பேட்ஸ்மேனா மட்டும்தான் பார்க்கணுமே தவிர பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற அட்வான்டேஜ் இருக்கலாம். பட் அது ஒருவேளை வந்தா ஓகே, அதுக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் லாஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆனாலும் கரண்ட்ல வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்காரு. கேப்டன்ங்கிறதுனால நீங்க ஒரு ஸ்டார் பிளேயர் லிஸ்ட்ல கொண்டு வரலாம். நிதிஷ் ராணா 9 ரன் வந்து லாஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணாரு. கொஞ்சம் எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணி கொடுக்க மாட்டாரு. சில ஒரு 10ல ஒரு 3 மேட்ச் வந்து நல்லா ஆடி கொடுப்பாரு, ஒரு 3 மேட்ச் ஆவரேஜ் ஆடுவாரு, 4 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுப்பாரு. அடுத்து ரிங்கு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல 23 ரன் ஸ்கோர் பண்ணாரு. ரிங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்லயும் வச்சுக்கலாம், பிளஸ் ட்ரம்ப் பிக்கா வச்சுக்கலாம். ஏன்னா பேட்டிங் வாய்ப்பு வந்து திடீர்னு கிடைக்காம கூட போகலாம் ரிங்குக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 160 ரன் தான் அடிக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம டாப் ஆர்டர்ஸே முடிச்சுடலாம். திடீர்னு ரசலை கூட முன்னாடி ப்ரொமோட் பண்ணலாம், சுனில் நரேன் முன்னாடி ஆடலாம் அப்படின்லாம் இருக்கிறதுனால ரிங்குக்கு வந்து அந்த ஒரு மைனஸ் இருக்கு. பேட்டிங் கிடைக்காம கூட போகலாம். அதனால ரிங்கு எடுக்காம வேணாங்கிறத கொஞ்சம் அந்த வகையில கொஞ்சம் சிந்திச்சு பாத்துக்கோங்க. அடுத்து ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 35 ரன் லாஸ்ட் மேட்ச்ல நல்ல அதிரடியா ஆடி கொடுத்தாரு எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டா. இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டாரு. ஸோ அவர் தான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து சுயா சர்மா மாத்துறாங்க. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இம்பாக்ட் பிளேயர் இதை வந்து பாத்துக்கோங்க. அடுத்த ரசலை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்ல 64 ரன் ஸ்கோர் பண்ணாரு. 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி நம்ம கூட கேப்டனா ட்ரை பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சுனில் நரேனும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஒரு 2 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு, ரன் அவுட் ஆகி போயிட்டாரு. பிளஸ் 4 ஓவர் போலிங் பண்ணி ஒரு 4 கூட கொடுக்காம ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அடுத்து ஸ்டார்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எதுவுமே எடுக்கல. பட் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் முதல் 2 ஓவர் வந்து ஸ்டார்டிங்லயும் அடுத்த 2 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா டெத்லயும் பவுலிங் பண்ற மாதிரி இருக்கிறாரு. சுயா சர்மா நல்ல ஒரு ஸ்பின்னர், பட் இம்பாக்ட் பிளேயர் 2 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட் தான் எடுத்தாரு. பட் நல்ல ஒரு ஸ்பின்னு கிடைக்கக்கூடிய பிச்சில் மட்டுமே அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் போலிங் பண்ணி ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஹர்ஷித் ராணா எதிர்பாராத விதமா லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஹர்ஷித் ராணா அந்த டீமோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா போலிங் பண்றாரு. ஒரு 3 ஓவர் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா தான் ஸ்டார்டிங்ல போலிங் பண்றாரு. டெத்ல வந்து பாத்தீங்கன்னா 1 ஓவர் போலிங் பண்றாரு. டெத்ல வந்து ரசல் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா டெத்ல போலிங் பண்றாரு. ஸோ ரசலு, ஸ்டார்க்கு, ஹர்ஷித் ராணா இந்த 3 பேருக்குமே அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஏன்னா டெத்ல போடுற பவுலர்ஸ்ங்கிறதுனால ஸ்பின்னை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த பிச்சு ஸ்பின்னிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதனால நம்ம வந்து நரேனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ற காரணத்தினால எப்படியோ அதுல ஒரு 15 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட நமக்கு தேவையான ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தாராளமா நரேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸா பார்க்கும்போது
பிலிப் சால்ட், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு, அடுத்து ரசல், அடுத்து சுனில் நரேன், அடுத்து 6வது ஆப்ஷன்ல மிச்சல் ஸ்டார்க், 7வது வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா. அந்த 7 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட், ஸ்ரேயஸ் ஐயர், ரசல், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, மிச்சல் ஸ்டார்க். ஸோ இந்த இடத்துல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தியோட போவோம். இல்லை அப்படின்னா சேஃபா ஹர்ஷித் ராணாவோட நம்ம வந்து போலாம். நல்லாவே பவுல் பண்ணாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அதே மாதிரி ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் சேஃபா விராட் கோலி, டியூப்ளசிஸ், மேக்ஸ்வெல், கிரீனிஸ், சிராஜ், அந்த 5 முக்கியமான கேஜிஎஃப் அந்த பிளேயர்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல், ரசல், கிரீனி இந்த 3 பேருமே பெஸ்டான ஆப்ஷன்ல இருப்பாங்க. சாரி நரேன், இந்த 4 பேருமே பெஸ்டான ஆப்ஷன்ல இருப்பாங்க. ஏன்னா 4 பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு பேட்டிங்கும் பண்றாங்க பிளஸ் பவுலிங்கும் பண்றாங்க. அதனால இந்த ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். மோஸ்டா எல்லாருமே கேப்டனா வந்து ரசலையும் வைஸ் கேப்டனா வந்து விராட் கோலியும் சூஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா வேணா மேக்ஸ்வெல்ல சூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஆப்ஷன்மே உங்களுக்கு போதும். குறிப்பா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து டியூப்ளசிஸை வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. இந்த சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல ஒரு 60+ வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் அடிக்கலங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஒருவேளை இந்த மேட்ச் வந்து ஒரு இந்த பவர் பிளேல ஸ்கோர் பண்றாருன்னா ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதனாலதான் டியூப்ளசிஸ் நேமை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருக்கு. ட்ரம்ப் பிக்கா பாத்தீங்கன்னா படிடரு, யாஸ்தயால், டாகரு, ஸ்ரேயஸ் ஐயர், சுயா சர்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாருமே கொஞ்சம் லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ரிஸ்கான பிளேயர்ஸ். ஸோ வேணுங்கிறவங்க டிஃபரன்ஷியலா நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா உங்களுடைய டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.